அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் பல முக்கிய இடங்களில் வான் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதால் பெரும் தீப்பற்றி புகைமூட்டம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும், சில ஏவுகணை துண்டுகள் இஸ்ரேலில் உள்ள கட்டிடங்களில் விழுந்து பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த போரின் காரணமாக ஈரான் மற்றும் லெபனானில் பலர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி மரணமானதை தொடர்ந்து புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்யும் செயல்முறை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சமீபத்தில் கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற அரபு நாடுகள் மீது நடந்த தாக்குதல்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மன்னிப்பு கோரி, அண்டை அரபு நாடுகளை தாக்குவது ஈரானின் நோக்கம் அல்ல என்றும், எதிர்காலத்தில் அந்த நாடுகளிலிருந்து தாக்குதல் வராத வரை மீண்டும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக நாடுகள் உடனடி போர் நிறுத்தம் செய்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளன.